إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார் அல்லாஹ் தஆலா இந்த மனித குலத்திற்காக மனித சமூகத்திற்காக நாளை மறுமை நாளையில் அடியார்கள் வெற்றி பெற்றுவிட வேண்டும், அந்த மறுமை நாளையில் அல்லாஹு தாலாவை பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்களாகவும் அல்லாஹ் அடியார்களை பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் அடியார்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றும் பலதரப்பட்ட நிகழ்வுகளை பலதரப்பட்ட உபதேசங்களை சட்டங்களை அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலம் மனித சமூகத்திற்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். இந்த உபதேசங்களை எல்லாம் ஒரு மனிதர் தொடர்ந்து படித்து வந்தாலே, அந்த உபதேசத்தின் அடிப்படையில் தனது வாழ்நாளை அமைத்துக் கொண்டாலே இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு அடியார்களும் வெற்றி பெறுவதற்கு அது மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கை, ஒரு தந்தை தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் மிக அழகான முறையில் ஒரு ருகூஆக அல்லாஹு தஆலா எடுத்து கூறுகின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹு தஆலா மிக அழகாக 8 வசனங்களில் 9 உபதேசங்களை கொண்டு அல்லாஹு தஆலா பிரித்து அதை ஒட்டுமொத்த பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செய்தால் இன்ஷா அல்லாஹ் என் மகன் என் பேச்சை கேட்காமல் இருக்கின்றான், என் மகன் நான் நினைப்பது போன்று இல்லை, என் மகன் நான் சொல்வதை கேட்காமல் அவன் தான்றோடித்தனமாக இருக்கின்றான் என்று எந்த ஒரு பெற்றோரும் சொல்ல முடியாத அளவிற்கு தங்களுடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், நீங்கள் எடுத்து கவனியுங்கள் அந்த உபதேசத்தை, எவ்வளவு அழகான உபதேசம் அந்த உபதேசம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த உபதேசத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு என்ன செய்தார் என்று சொல்வதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கின்றான். யாரோ ஒருவர் செய்துவிட்ட உபதேசம் அல்ல அந்த உபதேசம், அவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றே அல்லாஹு தஆலா முதலாக பேசுகின்றான். வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஞானத்தை வழங்கி இருந்தோம். ஞானம் மிக்க ஒரு மனிதர் ஒரு உபதேசம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட உபதேசத்தில் கட்டுப்பட்டது. அதே போன்று அந்த உபதேசம், அந்த ஞானம் நம் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஞானம், நாம் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கி இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி இருந்தோம், அனிஷ்குர் லில்லாஹ், அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இந்த ஞானம் உங்களுக்கு வழங்கப்பட்டதினால் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருங்கள் என்று நாம் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தோம். அவர் ஞானம் வழங்கப்பட்டவராக அல்லாஹுக்கு நன்றி செலுத்திய அடியார்களில் ஒருவராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா அவரை பற்றி இன்ட்ரோ கொடுத்து விட்டுதான் அந்த உபதேசம் என்ன என்பதே பேசுகின்றான். இதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும். நாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கி இருந்தோம், அவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் அடியார்களில் ஒருவராகத்தான் இருந்தார் என்பதை நிதானமாக முதலில் புரிந்து கொண்டு பின்பு அவர் செய்த உபதேசத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பின்பு அல்லாஹு தஆலா அதை தொடர்ச்சியாக பேசுகின்றான். வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, எவர் ஒருவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கிறாரோ திட்டவட்டமாக அவர் அவருக்கே உகந்ததாக அது இருக்கும், அவருக்கே அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். வமன் கஃபர, எவர் ஒருவர் அல்லாஹ்வை நன்றி மறந்து விடுவாரோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா
புகழுக்குரியவனாக இருக்கின்றான், தேவையற்றவனாக இருக்கின்றான். யாருடைய நன்றியின் பக்கமும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பின்பு தனது மகனுக்கு அவர் செய்த உபதேசத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். வஇத் கால லுக்மானு லிப்னிஹி, தன் மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹுவ யஇதுஹு, அவர் உபதேசம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் யா புனைய என்று அழைக்கிறார். மகனுக்கென்று ஒரு பெயர் இருந்திருக்கும், ஆனால் பெயரை சொல்லி அழைக்காமல் யா புனைய, என் அருமை மகனே என்று அழைப்பதின் மூலமாக தெளிவாக நமக்கு புரிய வருகின்றது, ஒரு மகனிடத்தில் ஒரு தந்தை நடந்து கொள்ளும் முறை, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்ளும் முறை, எதையுமே அல்லாஹு தஆலா முதல் விஷயமாக உபதேசமாகவே செய்கின்றான். யார் இந்த உபதேசத்தை நிராகரிப்பாரோ மறுப்பாரோ அவர்களின் மீது சட்டம் பாயும். இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. உபதேசமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலேயே அந்த உபதேசத்தை அழகாக உள்வாங்கிக் கொண்டவராக அவர் இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. இப்போ இந்த இடத்திலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை அழைக்கக்கூடிய நேரத்தில் யா புனைய, என் அருமை மகனே என்று அழைத்துவிட்டு லா துஷ்ரிக் பில்லாஹ், இது முதல் விஷயம். அல்லாஹிற்கு இணை கற்பித்து விடாது. இணை என்பது இது அடிப்படை சட்டம், அடிப்படை அகீதா. ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டில் கட்டுப்பட்டது. அல்லாஹிற்கு எந்த மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டுமோ, எந்த கண்ணியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்கள் அல்லாஹின் மீது வைக்க வேண்டுமோ, இதை வேறு யாருக்கும் வேறு எந்த இடத்திலும் எந்த ஒரு பொருளின் மீதும் நீங்கள் வைக்காமல் இருக்க வேண்டும். அநேக மக்கள் நினைத்து கொண்டார்கள் இணை ஷிர்க் என்றால் ஏதோ ஒரு சிலைக்கு முன்னால் சென்று அல்லது ஏதேனும் ஒரு பொருளின் மீது அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை இந்த பொருளின் மீது வைப்பது, அல்லாஹ்விடத்தில் கேட்பதை வேறு யாரிடத்திலாவது கேட்டு விடுவது, இது மாத்திரமே ஷிர்க், இணை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை முழுமையாக நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரிய வரும், சொல்லக்கூடிய வார்த்தையில் இணை இருக்கிறது, செய்யக்கூடிய செயலில் இணை இருக்கிறது, தொழுகையில் இணை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலங்காரத்திற்காக ஒருவர் தொழக்கூடிய தொழுகை என்பது ஷிர்குல் ஹஃபி என்று சொல்லி காட்டினார்கள், ஒரு சிறிய இணைதான் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே அதில் இணை இருக்கிறது, வார்த்தைகளில் இணை இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கேட்கின்றான், நபியே தனது மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டு பின்பற்றுகின்றானே என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். தனது மனோ இச்சையை, மனதை, நஃப்ஸை கடவுளாக ஆக்கி கொண்டவன் மனம் என்ன சொல்கின்றதோ அதை கேட்பார். அல்லாஹு தஆலா தொழுங்கள் என்று சொல்லி இருக்கின்றான், இவருடைய மனம் சொல்கின்றது என்று ஃபஜருக்கு தூங்கலாம் என்று சொல்கின்றது. இவர் யார்? மனம் சொன்னது தூங்கலாம் என்று, இவர் உறங்கினார். இப்ப இவர் யாராகிவிட்டார்? இவர் தொழுகையை மறுத்த காஃபிராகவும் இருக்கிறார், மனோ இச்சைக்கு செயல்பட்ட முஷ்ரிக்காகவும் இவர் இருக்கிறார், இணை வைப்பாளராகவும் ஒரே நேரத்தில் இவர் மாறிவிட்டார் என்பதை இன்னும் சொல்ல போனார், ஃபஜ்ர் தொழுகையை விடுபவர் முனாஃபிக்காகவும் மாறிவிட்டார். இப்படிப்பட்ட கேட்டகரியில் பலதரப்பட்ட அடிப்படையில் இணை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்தில் பேசி காட்டுகின்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் முறையில் அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை. இப்ப கண்ணியப்படுத்தக்கூடிய முறை என்பது ஒன்று இருக்கிறது. வெறுமனே நீங்களாக ஒன்றை நினைத்துக் கொண்டு இவ்வளவுதான் அல்லாஹுக்கான கண்ணியம் என்பதல்ல. அல்லாஹு தஆலா எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அதை முற்றிலுமாக முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்த விஷயத்தில் வேறு யாரையும் கூட்டாக்காமல் இருக்க வேண்டும். சிந்தனை அளவில் கூட வேறு யாரையும் அந்த இடத்தில் அந்த பொருளை கொண்டு வராமல் முழுக்க முழுக்க அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு பாதகமாக ஒரு எல்முனை அளவிற்கு நடப்பது ஷிர்க் என்று இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம், இணை வைப்பதென்பது மகத்தான அநியாயம் என்று சொல்கிறார்கள். மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய அக்கிரமம். இது இணை வைப்பதுதான் இந்த உலகத்தில் அநியாயங்களில் இருக்கக்கூடிய உச்சகட்ட அநியாயம். ஒரு அடியான் அல்லாஹ்வை மறுப்பதும் அல்லாஹிற்கு இணை கற்பிப்பதும் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயம் என்று இந்த இடத்தில் பேசுகின்றார்கள். இதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா பின்பு இந்த இணைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மிக அழகான ஒரு விஷயத்தை பேசுகின்றான். பல இடங்களில் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் பேசுகின்றானோ
அவனுக்கு நீங்கள் முற்றிலும் கட்டுப்பட்டு இருங்கள், கீழ்ப்படிந்து இருங்கள், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றானோ, அதை தொடர்ந்து அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா அடுத்த வரிகளில் பெற்றோர்களை கொண்டு வந்து பேசுவான். அல்லாஹிற்கு நீங்கள் கட்டுப்பட்டதற்கு பின்னால் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும், பெற்றோர்களுக்கு நீங்கள் உகந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்வாதாரம் விசாலப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத், உங்களுடைய பெற்றோர்களை, தாய்மார்களை நீங்கள் நோவினைப்படுத்துவதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான் என்று சொன்னார்கள். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா பெற்றோர்களுடைய அந்த விஷயத்தை நீங்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிறக்கும் முன்பாகவே அவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது என்பதை படம் பிடித்து காட்டி அதை நினைத்து பார்க்க சொல்கின்றான் நம்மை. அந்த நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். திருமணமானதற்கு பின்னால் எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை தனி குடித்தனத்தில் வைத்திருக்கிறார்கள்? கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். இதை எத்தனை பெற்றோர்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் தனி குடித்தனத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு, அதாவது இவங்க தனி குடித்தனம், அவங்கள தனியா விட்டுறது, ஒரு வீட வாடகைக்கு எடுத்து. அவர்களுக்கு தலைவலி வந்தால், அவர்களுக்கு காய்ச்சல் வந்தால், மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு கூட ஆள் இல்லாமல், துணைக்கு ஆள் இல்லாமல், வேறு ஒருவருடைய உதவியை நாடி மகன் என்ன செய்கிறார்? மகன் அவர் இருக்கிறார் வெளிநாட்டுல, மருமகள் என்ன செய்யறாங்க? அவங்க தனியா இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். ஆனா அல்லாஹு தஆலா இங்க பேசுறான், என்ன பேசுறான் பாருங்க. வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி, அவர்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மனிதனுக்கு நாம் உபதேசித்தோம். ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னி, அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவடைந்து அவனை சுமந்தாள். நீங்கள் கருவுற ஆரம்பித்ததிலிருந்து அவள் சரியாக சாப்பிட்டது கிடையாது. ஒரு தாய் 9 மாதம் 10 மாதம் உங்களுக்காக சரியாக சாப்பிட்டது கிடையாது. அதை சுமப்பதினால் எவ்வளவு வேதனை என்பது அந்த தாய்க்கு தெரியும். பிரசவ வேதனை என்பதும் சிரமம் என்பதும் அந்த கஷ்டம் என்பதும் எவ்வளவு என்பது தெரியும். இருந்தாலும் தனக்கென்று ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக அவள் அதை சுகமாக நினைத்துக் கொண்டு சுமந்தாள். அதை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டாள். நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் அவள் 2 வாய் எடுத்து வைப்பாள், வாந்தி எடுத்துக்கொண்டே இருப்பாள். திடீரென்று சில தாய்மார்களுக்கு மயக்க நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு தாய்மார்களும் அவரவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு கருவுற ஆரம்பமான நிலையில் இருந்து அவரவர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தின் அளவிற்கு அவரவர்கள் சிரமப்பட்டார்கள். 9 மாதம் 10 மாதம். நாம் கொஞ்சம் இதை ட்ரைனிங் எடுத்து பார்க்கணும். ஒரு 2 கிலோ 3 கிலோ உள்ள ஒரு பொருளை எடுத்து நெஞ்சிலேயோ இல்ல மடியிலேயோ கட்டிக்கிட்டு இல்ல தோல் மேல சுமந்துக்கிட்டு அப்படியே 24 மணி நேரமும் 9 மாதங்கள் இருக்க வேண்டும் என்று இருந்தால் எப்படி இருக்கும்? இதை கீழே வைக்கவே கூடாது. இதை பிடிச்சுக்கிட்டே சாப்பிடணும், இதை பிடிச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே தூங்கணும், இதை சுமந்துக்கிட்டே மலம் ஜலம் கழியணும், பாத்ரூமுக்கு இதை வச்சுக்கிட்டே போகணும். எல்லா நிலைகளிலும் தொழும்போது கூட இதை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நோன்பு நோக்கும் போதும் இதை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற இந்த நிலை இருந்தால், நீங்கள் பயணம் செய்யும் போதெல்லாம் இதை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணிடத்திலே ஒரு சுமையை கொடுத்து இதை வைத்துக் கொண்டே 9 மாதம் 10 மாதம் என்று சொன்னால் இதை யோசித்து பார்க்க முடிகிறதா? ஆனால் இப்படித்தான் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டிருந்தால், பின்பு சிரமத்திற்கு மேல் சிரமமாக பெற்றெடுத்தால் அல்லாஹ் அந்த வருடத்தையும் கணக்கோடு சொல்கின்றான். 2 வருடங்கள் உங்களுக்கு பால் குடிப்பாட்டினால் அவள் 2 வருடங்கள் நீங்கள் பால் குடித்தீர்கள். 2 வருடங்கள் வஹ்னன் அலா வஹ்னி வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன், 2 வருடங்கள் உங்களுக்காக அவள் பால் குடிப்பாட்டினால். மறக்கடிப்பதற்கு நீங்கள் 2 வருஷம் பால் குடித்தீர்கள். இந்த 2 வருடம் அவளுடைய நிலை என்ன? வயிற்றில் இருக்கும் போதுதான் தாய்க்கான நிலையை இப்படி வைத்தீர்கள். ஆனால் நீங்கள் வெளியே வந்ததற்கு பின்னால் ஒரு நாளும் அவள் உறங்கியதில்லை. நீங்கள் உறங்கியதற்கு பின்புதான் அவள் கொஞ்சம் உறங்குவாள். உறங்கலாம் என நினைத்து கண்ணை மூடுவாள், நீங்கள் எழுவீர்கள், முழித்து விடுவீர்கள், எழுந்து விடுவீர்கள். பின்பு உங்களை தாளாட்டுவதிலேயே இரவு முழுக்க கழிந்து போகும். இரவெல்லாம் அதிலேயே கழிந்துவிடும். இரவு தூக்கம் என்பது நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது அவள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிலையில்தான் ஒவ்வொரு தாயினுடைய இரவு தூக்கம் என்பது இருந்தது. அவள் உங்களை மடியில் வைத்துக் கொண்டிருக்கும் போது எத்தனை முறை சிறுநீர் கழித்திருப்பீர்கள், எத்தனை முறை நீங்கள் மலத்தை கழித்திருப்பீர்கள் பெற்றோர்களுடைய தாயினுடைய மடியிலே.
என்றாவது ஒரு நாள் அதை அசிங்கம் என்றோ அருவருப்பென்றோ சில நேரங்களில் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த உணவு தட்டில் கூட பிள்ளைகள் சிறுநீரை கழித்திருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு பிள்ளை என்றால் இதுதான், குழந்தை என்றால் இப்படித்தான் என்று சகிப்போடு உங்களை வளர்த்து ஆளாக்கியதற்கு பின்பு நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தனியாக இருந்து கொண்டு உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு போய் தனித்துவமாக வைக்கக்கூடிய இந்த அவல நிலை, இதைவிட கேவலமான ஒரு நிலை வேறு எதுவுமே இல்லை. இதைவிட அசிங்கமான ஒரு நிலை வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹு தஆலா இவை இரண்டையும் ஏன் பக்கம் பக்கமாக கொண்டு வருகின்றான்? ஒரு முஃமின் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கிறார், இணை கற்பிக்காமல் இருக்கிறார், சரியாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். இப்படியே மறுமையில் வெற்றி அடைந்து விடலாம் என்று யாரும் கனவு கண்டுவிடக் கூடாது. உங்களுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்தீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பான். இவை இரண்டையும் பிரிக்க முடியாது. ஒரு முஃமின் உண்மையாகவே இணை வைக்காத நல்ல நபராக இருக்கிறார் என்றால் அவருடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலும் அவர் சரிவர இருந்திருக்க வேண்டும், சரியானவராக இருக்க வேண்டும். இப்படி இரண்டையும் அல்லாஹு தஆலா ஒன்றோடு ஒன்றாக வைத்து மிக அழகாக பேசி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வஹ்னன் அலா வஹ்னின், நலிவுக்கு மேல் நலிவடைந்து உங்களை அவள் சுமந்தாள். வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன், 2 வருடங்கள் உங்களுக்கு அவள் பால் புகட்டினாள். பின்பு அனிஷ்குர் லீ வலிவாலிதைக், அந்த மனிதனை பார்த்து நாம் சொன்னோம், எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து. எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து. உங்களுடைய பெற்றோர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினான். நீங்கள் பேச தெரியாமல் மழலை பாஷையில் உளறிக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் என்று எப்படி சொல்ல வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எப்படி சொல்ல வேண்டும், அம்மா என்று எப்படி சொல்ல வேண்டும், வாப்பா என்று எப்படி அழைக்க வேண்டும் என்பதை எல்லாம் கற்றுத்தந்தவர்கள் பெற்றோர்கள். நீங்கள் எத்தனையோ முறை உங்களுடைய சட்டைகளை மாற்றி போட்டீர்கள். எந்த கை முதலில் போட வேண்டும் என்று தெரியாமல் போட்டீர்கள். இதை முதலில் போட வேண்டும், இதை இப்படி போட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள். எந்த செருப்பு எந்த காலில் போட வேண்டும் என்று தெரியாமல் மாற்றி மாற்றி போட்ட காலங்கள் உங்களுடைய 5 வரை சென்றிருக்கலாம். இது வலது காலுடைய செருப்பு, இது இடது காலுடைய செருப்பு என்று கற்றுத்தந்தவர்கள் பெற்றோர்கள். உங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கும் போது நீங்கள் எழுந்து நின்றவுடன் முதலில் சந்தோஷப்பட்டவர்கள் அந்த பெற்றோர்கள் தான். உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு நடைபழகி கற்றுக் கொடுத்தவர்கள் அந்த பெற்றோர்கள் தான். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பெற்றோர்களை கொண்டு வருகின்றான். அனிஷ்குர் லீ வலிவாலிதைக், எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நம்முடைய அறிவாற்றலை நினைவுபடுத்துகின்றான். இலையல் மசீர், நீங்கள் எல்லாம் என் பக்கம்தான் மீள வேண்டி இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். பெற்றோர்களை மதிக்காமல் இருந்தால் யார் கேட்க போறா, யார் நம்மளை பார்க்க போறா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி தனித்துவமாக விசாரணை மறுமையில் இருக்கும். இலையல் மசீர், என் பக்கம்தான் நீங்கள் மீளப் போகிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா பேசிட்டு ஒரு சட்டத்தையும் இந்த இடத்துல பேசுறான். இந்த சட்டத்தை எவ்வளவு தெளிவா புரிய வைக்கிறான் பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பெற்றோர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் இருக்க வேண்டும், இது மட்டும்தான். இதை தவிர மற்ற எல்லா நிலையிலும் பெற்றோர்களுக்கு நீங்கள் உகந்தவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றி அறிவு உங்களுக்கு இல்லையோ அதை பற்றிய விஷயத்தில் உங்களை இணை கற்பிக்கும்படி அவர்கள் ஏவினால், அல்லாஹுக்கு இணையாக்கும்படி ஏதேனும் ஒரு பொருளையோ ஒருவரையோ அவர்கள் உங்களை ஏவினால் நீங்கள் கட்டுப்படக்கூடாது, நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அதை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஃபலா துதிஹுமா, நீங்கள் கீழ்ப்படியாமல் இந்த விஷயத்தில் இருக்கலாம். சொல்லிட்டு அப்ப பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சு அப்படியே தப்பான ட்ராக்குக்கு போயிடக்கூடாது. யாரும் அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அடுத்த வார்த்தையில வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்தில் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் தான் நடக்க வேண்டும். அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் இணை வைத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை இணை வைக்கும்படி ஏவினால் நீங்கள் கீழ்ப்படியக்கூடாது.
ஆனால் அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கடமை நீங்கள் செய்தாக வேண்டும். பிள்ளை என்ற முறையில் அவர்களுக்கு ஒட்டுமொத்த விஷயத்திலும் உங்கள் மீது உரிமை இருக்கிறது. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். உலக விஷயத்தில் வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, நீங்கள் சரியானதாக நடந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வத்தபி சபீல மன் அனாப இலைய, என் பக்கம் யார் திரும்பி இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு இடையில இடைக்குறிப்பா தரான். யார் என் பக்கம் திரும்பியவர்கள் என்று நான் பட்டியல்ல குர்ஆன்ல நிறைய பேரை சொல்றேன். நபிமார்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், சூரத்துல் கஹ்ஃபிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்று பட்டியல் போட்டு அல்லாஹ் தஆலா பல நல்லவர்களை பற்றி பேசியிருக்கின்றான். பல இறை தூதர்களை பற்றி பேசியிருக்கின்றான். ரசூல்மார்களை பற்றி பேசியிருக்கின்றான். என் பக்கம் திரும்பி யாரெல்லாம் என் பக்கம் திரும்பியவர்களாக வாழ்ந்தார்களோ இவர்களை பின்பற்றுபவர்களுக்கு தகுதியானவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் அல்லாஹ் தஆலா மறுமையை நினைவுபடுத்துறான். சும்ம இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் அனைவர்களும் என் பக்கமே திரும்ப இருக்கின்றது. இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் எப்படி நடக்கிறீர்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். மறுமையில் என் பக்கமே நீங்கள் திரும்ப இருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு அறிவித்து விடுவான். நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி முடித்துவிட்டு இப்போது மீண்டும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனாருக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹு தஆலா தொடர்கின்றான். யா புனைய, என் அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், மறுமையையும் அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் ஒரு மகன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வல்லமையை பற்றி, மறுமையை பற்றி, ஆகிரத்தை பற்றி தன்னுடைய மகனாருக்கு உபதேசத்தில் போதிக்கிறார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்பதை குர்ஆன் எவ்வளவு அழகா பேசுது பாருங்க. அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்க கூடாது, பெற்றோர்களிடத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு இரண்டாவதாக அல்லாஹு தஆலா மிக அழகாக பேசுகின்றான். மறுமையை உபதேசம் செய்கின்றார்கள். என் அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய ஒரு சிறிய நன்மையோ தீமையோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த நன்மையோ தீமையோ கடுகளவை விட சிறியதாக இருந்தாலும் சரி, ஹப்பத்தின் மின் ஹர்தலின், கடுகினுடைய வித்தளவுக்கு சிறியதாக இருந்தாலும் சரி, ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின், அந்த அணுவளவான கடுகளவான விஷயம் ஒரு பாறைக்குள் மறைந்திருந்தாலும், அவு ஃபிஸ் ஸமாவாத், வானங்களில் மறைந்திருந்தாலும், அவு ஃபில் அர்ள், பூமியிலே அவைகள் ஒளிந்திருந்தாலும், யஅதி பிஹல்லாஹ், மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா அதை வெளியே கொண்டு வருவான். நீங்க செஞ்ச சின்ன அமலா இருக்கட்டும் அல்லது சிறிய தீமையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, கடுகளவினுடைய நுனி அளவு அது இருந்தாலும், அது எங்கு ஒளிந்திருந்த போதிலும், பாறைக்குள்ளாக இருக்கட்டும், வானங்களில் மறைந்திருக்கட்டும், பூமியில் மறைந்திருக்கட்டும், அல்லாஹு தஆலா அதை கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவான். இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். இது மறுமையை பற்றி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனாருக்கு செய்யக்கூடிய அழகான ஒரு உபதேசம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நுட்பமானவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டு பின்பு தொடர்றாங்க. யா புனைய, என் அருமை மகனே, அகிமிஸ் ஸலாஹ், அகிமிஸ் ஸலாஹ். வேதனை என்னவென்றால் பெற்றோர்களே தொழுவதில்லை. பின்பு எப்படி மகனுக்கு தொழுகை பற்றி சொல்லுவார்கள்? காலையில நானும் எழுந்திருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். நாம திருப்பி என்ன சொல்றோம்? தண்ணி எடுத்து ஊத்துங்க, தண்ணீரை எடுத்து முகத்தில் போடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதுடையவர்களாக இருந்தால் தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், தொழுகையை பற்றி அதை பற்றி சொல்லுங்கள், அவர்களுக்கு புரிய வையுங்கள். தொழக்கூடிய அந்த பாண்டிங் தான் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆகச் சிறந்த ஒரு வழிவகை. அதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். 7 வயது முதல் 10 வயதாகியும் உங்களுடைய பிள்ளைகள் தொழ அடம் பிடித்தால் வல்ரிபூஹும், அவர்களை அடியுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம அடிக்க கூட சொல்லல, தண்ணி எடுத்து ஊத்துங்க.
ஃபஜ்ர் தொழுகை இயலாமல் இருந்தால் தண்ணீரை எடுத்து ஊற்றி அவர்களை எழுப்பி விடுங்கள். இங்கு பெற்றோர்களே தொழுகைக்காக எழாத அவல நிலை இருக்கும் போது இந்த சட்டங்களை கொண்டு நாம் என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு சொல்றாங்க, யா புனைய அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டு இருப்பீராக, தொழுகையை விட்டுறாது. எந்நேரமும் அல்லாஹ் அடியாருக்கும் அல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், இந்த அடிமைத்துவம், அல்லாஹ் எஜமானன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் தொழுகையில் தான் இருக்கிறது. அதை நிலைநாட்டிக் கொண்டே இரு. இது 4வது. பின்பு 5வது சொல்றாங்க பாருங்க, வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மையை கொண்டு, நன்மையை ஏவிக் கொண்டும் தீமையை தடுத்துக் கொண்டும் இருப்பீராக. இது ஒரு முஃமினுடைய கடமை, ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. ஒரு மகனுக்கு தந்தை செய்யக்கூடிய உபதேசத்தை இங்க ஆழமா கவனிக்கணும். உனக்கு ஏண்டா இந்த வேண்டாத வேலை, உனக்கு ஏண்டா இந்த தேவையில்லாத வேலை, காலேஜுக்கு போனியா, வெளியே போனியா, யாராவது எப்படியாவது போறாங்க என்று சொல்லக்கூடியவர் தந்தை அல்ல. நன்மையை ஏவு, தீமையை தடு. தீமை என்று தெரிந்தால் அதை தடுத்து விட்டு வீட்டுக்கு வா, நன்மையை ஏவிக்கொண்டு இரு என்று மகனுக்கு உபதேசம் பெற்றோர்கள் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் மிக அழகாக பேசுகின்றது. இதைதான் நான் திரும்ப 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 சொல்றேன். நான் உண்டு, என் வேலை உண்டு, தான் உண்டு, தான் வேலை உண்டு என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. சமூக விஷயத்தில் நீங்கள் அக்கறைப்பட வேண்டும், சமூக விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டும், மாற்றத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும். உங்களுடைய பங்களிப்பு இந்த தீனை உயர்த்துவதில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு பிள்ளை விஷயமாகவே அதை கொண்டுட்டு வராங்க. நன்மையை ஏவு, தீமையை தடுத்து கொண்டு இரு என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க, வஸ்பிர் அலா மா அஸாபக். இது 6வது. வஸ்பிர் அலா மா அஸாபக், தொழுகையை நிலைநிறுத்திக் கொண்டு இருப்பீராக. பின்பு நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டே இருப்பீராக. இப்படி ஒரு முஃமின் இருக்கக்கூடிய நேரத்தில் சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் வரலாம். இப்படி வரும்போது வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்னல்களிலும் துன்பங்களிலும் சகிப்போடு பொறுமையோடு இருப்பீராக, சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருப்பீராக. இதில் பொறுத்து கொண்டு இருப்பதுதான் மிக அழகான வழி. எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்று கேள்வி கேட்பதல்ல ஒரு முஃமினுடைய தன்மை. ரப்புல் ஆலமீன் இதை எனக்கு நாடி இருக்கின்றான், இந்த சோதனை என்னை சூழ்ந்திருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே இதற்காக நான் மீளுகின்றேன், அல்லாஹ்விடமே நான் இதை ஒப்படைக்கின்றேன் என்று அல்லாஹ்வை பறைசாற்றி விட்டு அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அமீருல் முஃமினீன், பொறுமை என்றால் என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது என்று பதிலளித்தார்கள். பொறுமை என்றால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது, வேற யாருக்கிட்டையும் போறது கிடையாது. தனக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அல்லாஹ்வை சார்ந்தவராக கடைசி வரைக்கும் இருப்பது, மௌத் வரைக்கும் இருப்பது. எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவதல்ல. என் ரப்புல் ஆலமீன் என் வாழ்நாளை இதை கொண்டு என் பாவங்களை மன்னிக்கின்றான், இதைவிட சிறந்ததை இம்மையிலோ மறுமையிலோ என் ரப் எனக்காக வைத்திருப்பான் என்று பொறுமையோடு தன் வாழ்நாளை நகர்த்துவதற்கு பேர் வஸ்பிர், பொறுமையோடு இருப்பீராக. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், நிச்சயமாக இதுதான் ஒரு வாலிபனுக்கு, ஒரு சிறுவனுக்கு, ஒரு பிள்ளைக்கு மிகப்பெரிய வீரதீர செயலாகும் என்று சொல்றாங்க. இது மிகப்பெரிய வீரதீர செயல். இப்போது இளைஞர்களை எடுத்து பாருங்க. இளைஞர்களுக்கு கெத்துனா எது? சிகரெட் பிடிப்பது கெத்து, கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுவது கெத்து, கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கிட்டு இருந்தா கெத்து. இதெல்லாம் இல்ல அப்படின்னாக்கா அவன் பழம், அவன் சாம்பார், இவெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இதெல்லாம் கெத்து இன்மை. இப்ப கெத்து என்றால் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு ஒரு கையில சிகரெட் ஒரு கையில வேற ஏதாவது வச்சுக்கிட்டு கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இது போன்ற காரியங்களில் இளைஞன் ஈடுபட்டால் இவையெல்லாம் கெத்து. குர்ஆன் பேசுகின்றது, நீங்கள் தொழுது நன்மையை ஏவி தீமையை தடுத்து, அதே போன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்னல்களிலும் துன்பங்களிலும் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் நீங்கள் கெத்து. இது குர்ஆன் சொல்லுது. நீங்கள் தொழுகையாளியா, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கெத்து. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர்,
நன்மையை ஏவி தீமையை தடுப்பவரா? இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். நீங்கள் கெத்து. ஏற்படக்கூடிய இன்னல்களிலும் துன்பங்களிலும் நீங்கள் சகிப்போடு பொறுமையோடு இருக்கிறீர்களா? இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். நீங்கள் கெத்தோடு இருக்கிறீர்கள். இதை விட்டுவிட்டு இந்த உலக ஆடம்பரங்கள் எதை சொல்கின்றதோ அதன் பக்கமாக கெத்தாக இருக்கிறோம் என்று எந்த இளைஞர்களுக்கு பின்னாலும் தயவு செய்து நீங்கள் சென்று விடாதீர்கள். இதை தொடர்ந்து உபதேசம் செய்கிறார்கள். மீண்டும் வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். மிக முக்கியமான இடம் இந்த இடம், மிக முக்கியமான இடம் இந்த இடம். அநேக மக்களுக்கு நாம் திரும்ப திரும்ப இதை சொல்கின்றோம். இஸ்லாத்திற்கும் பெருமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெருமை என்பது அல்லாஹிற்கு மாத்திரமே உரியது. பெருமை என்பது முதலாக இப்லீஸிடம் இருந்து துவங்கியது. எப்போது பெருமை வந்ததோ அல்லாஹு தஆலா இப்லீஸை அடையாளப்படுத்தும் போதே அபா வஸ்தக்பர, மறுத்தான், அல்லாஹ்வை மறுத்தான், அல்லாஹ்விடத்தில் பெருமை அடித்தான் என்றுதான் அல்லாஹு தஆலா இப்லீஸை அடையாளமே படுத்துகின்றான். இதைத்தான் இந்த இடத்தில் மிக அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்கிறார்கள். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். பெருமையால் மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. பெருமையால் உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாதே என்று உபதேசம் செய்கின்றார்கள். இந்த இடம் மிக உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅஸ்ஸா பிஅஸாஇல் ஜாஹிலியா ஃபஅஇல்லூஹு பிஹனி அபீஹி. ஹதீஸ் ரொம்ப காட்டமான ஹதீஸ். எவன் ஒருவன் தனது வம்சாவழியை வைத்து பெருமை அடிப்பானோ, எவன் ஒருவன் தனது வம்சாவழியை கொண்டு, தந்தையை கொண்டு, முப்பாட்டனை கொண்டு பெருமை அடிப்பானோ அவன் தந்தையின் விதரை கடித்து துப்புங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு பெருமை என்பது எவ்வளவு காட்டமான விஷயமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறார்கள். இது இருக்கவே கூடாத ஒன்று என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெருமை எடுக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய ஆடைகளை பிடித்து இழுக்கிறார் என்று சொன்னார்கள். எவ்வளவு உண்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை அடிப்பவர்களை பேசுகிறார்கள். இதை சிறு பிள்ளையாக இருக்கும் போதே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பெருமையில் திளைத்து விடாதே. பெருமை என்பது இருக்கக்கூடாது. உனது செல்வ பிள்ளைகளுக்கு மத்தியிலேயே நீ ஃபர்ஸ்ட் ரேங்கா இருந்தாலும் பெருமை கொள்ளாது, நீ லாஸ்ட் ரேங்கா இருந்தாலும் தோண்டு விடாது. பெருமை என்பது எங்கேயும் இருக்கக்கூடாது ஒன்றை இந்த இடத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகாக உபதேசம் செய்கிறார்கள். அதை தொடர்ந்து மறுபடியும் சொல்றாங்க, வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா. உன்னுடைய நடை நேர்மையானதாக நடுநிலையாக இருக்கட்டும். இந்த பூமியில் ரொம்ப ஆடம்பரமா இருக்க வேண்டாம். நடை என்பதற்கு இந்த இடத்தில் அறிஞர்கள் இரு பொருள்களை கொள்கிறார்கள். ஒன்னு நடந்து போறது, இந்த நடை கம்பீரமாக இருக்கட்டும், கோழைத்தனமா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பெருமையோடும் மிடுக்கோடும் இருக்கக்கூடாது. பெருமையோடு மிடுக்கோடு என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ராஜாக்கள் செல்வது, இவர் போறாரு அப்படின்னாலே முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார், இவையெல்லாம் பெருமையில் சேர்ந்தது. ஆடம்பரமாக இவர்கள் செல்கிறார்கள் என்றாலே இப்படித்தான் செல்வார்கள், இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர், இவர் வராரு என்பதை தெரிவதற்காக. இப்படி இருக்கக்கூடாது என்பதே குர்ஆன் பேசுகின்றது. மற்றொன்று பொருள். இரண்டாவது பொருள் உங்களுடைய நடத்தை, உங்களுடைய நடையுடைய பாவனை. இந்த விஷயத்தில் நீங்கள் நடுநிலையை கையாளுங்கள். உங்களுடைய நடத்தையை நன்னடத்தையாக வையுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் எளிமையானதையே தேர்ந்தெடுப்பார்கள். எல்லா விஷயத்திலும் எல்லோருக்கும் பொதுவானதாக எளிமையானதையே தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அது பாவமாக இருக்கக்கூடாது. அல்லாஹுக்கு மாற்றமான பாவமான செயலாக அது இருந்தால் அதை விட்டு தூரமாக சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அதைத்தான் இந்த இடத்தில் சொல்லி காட்டுறாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா. உங்களுடைய நடையில் நன்னடத்தையில் நடுநிலையை நீ கையாளு, மிடுக்குக்காக நீ சென்று விடாதே என்று சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பெருமை பேசுபவர்களை, பெருமை அடிப்பவர்களை நேசிப்பது கிடையாது, நேசிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடியதையும் அதை தொடர்ந்து மறுபடியும் பேசுறாங்க. வக்ஸித் ஃபீ மஷ்இக வக்துல் மின் சௌதிக். உனது நடையில் நீ நடுநிலையை கையால். வக்ஸித் ஃபீ மஷ்இக்,
உன்னுடைய நடத்தையில் நீ நடுநிலையை கையாண்டு கொள் என்று சொல்லிவிட்டு வக்துல் மின் சௌதிக், உனது சப்தத்தை நீ தாழ்த்தியே இரு, சப்தத்தை உயர்த்தி பேசாதே. எப்போதெல்லாம் ஒருவர் இன்னொருவரிடம் சப்தத்தை உயர்த்தி காட்டுகின்றாரோ பேசுகின்றாரோ அப்போதெல்லாம் அங்கும் ஒரு பெருமை வெளிப்படுகின்றது. நான் சொல்றதை நீ கேள், நான் பேசுறதை நீ கேள், நான் தான் பேசுவேன், அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்ற நிலை அந்த ஆடம்பரத்தில் அந்த தொனியில் வெளிப்படுகின்றது. எனவே சப்தத்தை நீ தாழ்த்தி பேச அடுத்தவர்களோடு பேசும்போது என்று சொல்லிவிட்டு இன்ன அன்கரல் அஸ்வாத்தில் சௌத்துல் ஹமீர், நிச்சயமாக சப்தங்களில் உயர்வான சப்தம், உயர்த்தி பேசக்கூடிய அந்த சப்தம் கழுதையின் சப்தமாகும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு இந்த 10 உபதேசங்களை செய்திருப்பதை குர்ஆன் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிக அழகான உபதேசமாக எடுத்து காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் இதை தவிர எண்ணற்ற இடங்களில் மிக அழகான உபதேசங்களை ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அழகாக கடைபிடித்தாலே என் மகனுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று புலம்புவதை விட குர்ஆன் என்ன பேசுகின்றதோ இதை உங்களுடைய மகனாரிடத்தில் நீங்கள் அப்படியே அப்ளை செய்வதும், அதே போன்று நீங்களும் நடந்து கொள்வதும். தொழுகையை ஏவுங்கள் என்று இங்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஏவுறாங்க. அப்ப அவர்களும் தொழுகையாளியா இருக்கணும்ன்றது தெளிவாயிடும். நன்மையை ஏவி தீமையை தடுப்பவனாக நீ இரு என்று மகனாரை பார்த்து சொல்லும் போது அவரும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பவராகத்தான் கண்டிப்பாக இருப்பார். அதே போன்று இன்னல்களும் துன்பங்களும் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதன் மீது பொறுமைசாலியாக இருக்க வேண்டும் என்று மகனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் ஒரு தந்தை இருந்தால் அவரும் அதே நிலையில் தான் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 10 உபதேசங்களும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு செய்ததை குர்ஆனில் கொண்டு வந்து அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இனி வரக்கூடிய கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த உபதேசம் நிலையாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த அடிப்படையில் ஒரு மனிதர், ஒரு பெற்றோர், ஒரு தந்தை, ஒரு பிள்ளை இதை செயல்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக நாம் கண்டிப்பாக ஆகலாம். அல்லாஹு தஆலா அதற்கு உதவி செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.